வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா. கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டிய இந்த இனிய நேரத்துல உங்களை வரவேற்கிறேன். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட கிறிஸ்மஸ் காலத்திற்கான புனிதமான விண்ணப்பங்கள் மற்றும் வசனங்கள் என்ற தொகுப்பை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான உரையாடலை நடத்த போறோம். பொதுவா கிறிஸ்மஸ்னாலே கேக், புது ட்ரெஸ், பரிசுகள், கொண்டாட்டங்கள்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அந்த உண்மையான சாராம்சம் என்னன்னு தான் இந்த பிரார்த்தனைகள், பைபிள் வசனங்கள் வழியா நாம சேர்ந்து அலச போறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த தொகுப்பு பார்க்கும்போது ஒரு அழகான வரிசை தெரியுது. ஓ, பிரார்த்தனைகள் முதல்ல நமக்காக நம்ம உள்ளுக்குள்ள நன்றியோட தொடங்குது. அப்புறம் நம்ம குடும்பம்னு கொஞ்சம் விரிவடையுது. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம சமுதாயம், உலகம்னு முழுசா பரவுது. ஒரு கல்ல தண்ணில போட்டா எப்படி வட்டம் விரிஞ்சிட்டே போகுமோ அது மாதிரி. அருமையான உதாரணம். அப்போ அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க அனுப்புன குறிப்புகள்ல 4 விதமான பிரார்த்தனைகள் இருக்கு. இத நாம 2 முக்கிய பிரிவா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி. ஒன்னு நமக்குள்ளேயும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் கவனம் செலுத்துறது. இன்னொன்னு நம்மள தாண்டி வெளியில இந்த உலகத்துக்காக கவனம் செலுத்துறது. ஒரு உள்பயணம், ஒரு வெளிப்பயணம். கரெக்ட். முதல்ல நன்றி செலுத்தும் பிரார்த்தனை. இதுதான் எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளியா இருக்கு. இதுல உலகிற்கு மீட்பராக உம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பரிசாக அளித்த உமது அளவற்ற அன்பிற்காக துதிக்கிறோம் அப்படிங்கிற வரி கிறிஸ்மஸோட மையத்தையே பிடிச்சிடுது. ஆமா, இது ஏதோ சின்ன பரிசுக்கு சொல்ற நன்றி இல்ல, ஒரு மிகப்பெரிய கொடைக்கான நன்றி உணர்வு. நிச்சயமா. இதுல இன்னும் ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த நன்றி வெறும் உலக பொருட்களுக்கானதே இல்ல. ஓ, அப்படியா? அந்த பிரார்த்தனையில எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வழிநடத்திய உமது கிருபைக்காக நன்றின்னு ஒரு வரி வருது பாருங்க. ஆமா, வருது. இது அறியாமை, விரக்தி, தனிமைங்கிற இருட்டிலிருந்து நம்பிக்கை, தெளிவு, அன்புங்கிற வெளிச்சத்துக்கு வர்றத குறிக்குது. இந்த ஒரு வரி கொண்டாட்டத்துக்கு ஒரு பெரிய ஆன்மீக பரிமாணத்தை கொடுக்குது. ஓ, அப்போ இது வெறும் நன்றி சொல்றது மட்டும் இல்ல, ஒரு பெரிய மாற்றத்துக்கான நன்றி உணர்வு. சரி. அடுத்ததா குடும்பத்திற்கான பிரார்த்தனை. இது ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயம். ஆமா. பண்டிகை நேரத்துல தானே உறவுகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பூசல்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் பெருசா தெரியும். நிச்சயமா. அதுதான் யதார்த்தம். அதனாலதான் இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. எங்கள் வீடுகளில் உமது சமாதானமும் அன்பும் நிலைத்திருக்கட்டும்னு கேட்கறது ஒரு பக்கம். ஆனா அதைவிட முக்கியமா ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையும் தாரும்னு கேட்கறது தான் இதோட சிறப்பு. அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உறவினர்கள் ஒன்னு கூடும்போது பழைய காயங்களை எல்லாம் மறந்துட்டு உண்மையா சந்தோஷமா இருக்கணும்னா மன்னிப்பு ரொம்ப அவசியம். ஆமா. அதே இல்லாம மன்னிப்பு இல்லாம அங்கே உண்மையான சமாதானம் இருக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவத்தோடையோ வருத்தத்தோடையோ இருந்தா அது வெறும் நடிப்புக்கான கொண்டாட்டமா தான் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். மன்னிப்புங்கிறது கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியாவே இருக்கணும். சரி, இப்போ இந்த தனிப்பட்ட வட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். ஓகே. குடும்பத்துல சமாதானம் வந்தா மட்டும் போதுமா? நம்ம வீடு நல்லா இருந்து வெளியில உலகம் எரிஞ்சிட்டு இருந்தா அது முழுமையான சந்தோஷமா இருக்காதே. இருக்கவே இருக்காது. இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது உலக அமைதிக்கான பிரார்த்தனைக்கு கொண்டு வருது. மிகச் சரியான இணைப்பு. பாருங்க அந்த பிரார்த்தனை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு. போர், வறுமை மற்றும் நோய்களினால் அவதிப்படும் மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோங்கிற வரி. ஆமா. இது இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தா நாம பாக்குற அத்தனை தலைப்புச் செய்திகளையும் உள்ள அடைக்கிறது. நம்ம சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது உலகத்தோட இன்னொரு மூலையில மக்கள் துன்பத்துல இருக்காங்கங்கிற நினைவூட்டல் இது. நம்மளோட சந்தோஷம் சுயநலமா மாறிடாம பாத்துக்க இது உதவுது. கரெக்ட். அதுலயும் கடைசியா வர ஒரு கோரிக்கையா ரொம்ப யோசிக்க வச்சது. மக்கள் அனைவரும் சாதி மத பேதமின்றி சகோதரத்துவத்துடன் வாழ அருள் புரியும்னு கேக்குது. ஆமா. இது கிறிஸ்துமஸா ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பண்டிகையா மட்டும் பார்க்காம எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு மனிதநேய பண்டிகையா மாத்துது இல்லையா? சந்தேகமே இல்ல. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தியோட உலகளாவிய தன்மை. இந்த செய்தி ஒரு மதத்தின் எல்லைகளை தாண்டி மனிதம் பேசும் எல்லாருக்கும் உரியதுங்கிறத இந்த வரி தெளிவா காட்டுது. இது ஒரு மத விழா மட்டுமல்ல, மனிதநேய விழா. சரியா சொல்லிங்க. உலக அமைதியை பற்றி பேசும்போது அமைதியின்மைக்கு ஒரு முக்கிய காரணம் தேவைகள் தானே. வறுமை, பசி, அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கிறது. ஆமா, அதுவும் ஒரு காரணம். இது நீங்க கொடுத்திருக்கிற 4வது பிரார்த்தனைக்கு நம்மள இயல்பாவே கொண்டு போகுது. தேவை உள்ளவர்களுக்காக பிரார்த்தனை. ஆமா, இது வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்ல, ஒரு செயல் திட்டத்துக்கான அழைப்பு. அதுல ஒரு வரி இருக்கு. சொல்லுங்க. எளியோரிடம் அன்பு காட்டுவதே
உமக்கு செய்யும் உண்மையான ஆராதனை என்பதை நாங்கள் உணரச் செய்யும்னு. இதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். உண்மையான ஆராதனை. அப்போ பாட்டு பாடுறது, சர்ச்சுக்கு போறது இதெல்லாம் உண்மையான ஆராதனை இல்லையா? இந்த வரி அதை எப்படி வேறுபடுத்தி காட்டுது? நல்ல கேள்வி. அது இல்லைன்னு சொல்லல, ஆனா அதையெல்லாம் தாண்டி எது மிக உயர்ந்ததுன்னு சொல்லுது. ஓ, பாடல்கள், ஜெபங்கள், அலங்காரங்கள் இதெல்லாம் கொண்டாட்டத்தோட வெளிப்பாடுகள். ஆனா உண்மையான வழிபாடுங்கிறது செயல்ல இருக்குன்னு இது சொல்லுது. செயல்ல இருக்கா? ஆமா. அதாவது கடவுள் மேல இருக்கிற அன்ப நாம சக மனிதர்கள் மேல, குறிப்பா கஷ்டப்படுறவங்க மேல காட்டுற கருணையில தான் வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துமஸ்ங்கிறது பரிசு வாங்கிக்கிறது மட்டும் இல்ல, நம்மகிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான்னு ஆழமா உணர்த்துது. அப்போ இது கிறிஸ்துமஸோட நோக்கத்தையே மறுவரையறை செய்யுது. நிச்சயமா. சடங்குகளை விட சேவை எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அருமை. இப்போ இந்த பிரார்த்தனைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக அடித்தளத்தை, அதோட வேறுகளை பார்க்கலாம். நீங்க கொடுத்திருக்கிற பைபிள் வசனங்கள் இதுக்கு எப்படி வலு சேர்க்குதுன்னு பாப்போம். முதல்ல லூக்கா 2:10-11. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்திய உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி இருக்கு. அந்த அறிவிப்புல எல்லா ஜனத்துக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் மிக மிக முக்கியம். ஓ, அதுவா? ஆமா. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, உலக அமைதிக்கான பிரார்த்தனை, சாதி மத பேதமற்ற சகோதரத்துவம்னு. அதுக்கான விதை இந்த வார்த்தையில தான் இருக்கு. அப்படியா? இந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ நாட்டுக்கோ இனத்துக்கோ மட்டும் சொந்தமானதில்ல. இது ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் ஆனதுன்னு தொடக்கத்திலேயே தெளிவுபடுத்திருது. அந்த உலகளாவிய தன்மைதான் கிறிஸ்துமஸின் மைய சக்தி. இங்கேதான் இது இன்னும் சுவாரஸ்யமாகுது. பழைய ஏற்பாட்ல ஏசாயா 9:6 வசனத்துல பிறக்கப் போகிற குழந்தைக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு பெரிய பட்டியல். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பெயர் பட்டியல படிக்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இந்த பெயர்கள் வெறும் கவிதைக்காக சொல்லப்பட்டதில்ல, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. குறிப்பா அந்த சமாதான பிரபு மீன்ஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஓ, அசீரியா, பாபிலோன்னு பெரிய சாம்ராஜ்யங்களோட அச்சுறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல்ல சமாதானத்தை கொண்டு வரும் தலைவர்ங்கிற வாக்குறுதி வெறும் ஆன்மீக அர்த்தத்தை தாண்டி ஒரு உண்மையான அரசியல் மற்றும் சமூக விடுதலையின் நம்பிக்கையா பார்க்கப்பட்டது. அதாவது அப்போதைய சூழலுக்கு அது ரொம்பவே தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஆமா. இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம உலக அமைதிக்கான பிரார்த்தனையை பார்க்கும்போது அதோட கனம் இன்னும் அதிகரிக்குது. அடுத்து மத்தேயு 1:23 வர்ற இம்மானுவேல் என்ற பெயர். இதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இல்லையா? ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, கடவுள் நம்மோடு இருக்கிறார்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டத்துல தனிமையில இருக்கிற ஒருத்தர் இந்த வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளா பார்க்காம உண்மையான அனுபவமா உணர்றது, இது ரொம்ப ஆழமான கேள்வி. தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை தனிமையிலும் துக்கத்திலும் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஆனா அந்த ஆறுதல் எப்படி கிடைக்குது? எப்படி? பெரும்பாலும் மற்ற மனிதர்கள் மூலமா தான் கிடைக்குது. நாம தனிமையில வாடும்போது ஒரு நண்பரோ உறவினரோ வந்து நம்ம கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசிட்டு போனா, அந்த நேரத்துல அவங்க ரூபத்துல தான் அந்த இம்மானுவேல் அனுபவம் நமக்கு கிடைக்குது. ஓ, நாம தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும்போது நாம அவங்களுக்கு அந்த தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற உணர்வை கொடுக்கறோம். அப்போ அந்த ஆறுதலின் உணர்வு தான் நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்துக்க நம்மள தூண்டுது. கரெக்ட். இந்த எல்லா கருத்துகளையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளியா நான் யோவான் 3:16 வசனத்தை பார்க்கறேன். ஆமாம், மிக முக்கியமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. கிறிஸ்துமஸின் இதயம் என்பது பரிசு வாங்குவதோ அலங்காரம் செய்வதோ அல்ல. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரு செயின் ரியாக்ஷன். ஆமா, அன்பு என்ற தொடக்க புள்ளியிலிருந்து நன்றி, மன்னிப்பு, சேவை என்ற அடுத்தடுத்த செயல்கள் உருவாக வேண்டும் என்பதே இதன் உள்ளார்ந்த செய்தி. மிக அருமையா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் முழு கிறிஸ்துமஸ் செய்தியோட இதயம். அந்த நிபந்தனையற்ற அன்புதான் அஸ்திவாரம். அந்த அன்புதான் நன்றி செலுத்த வைக்குது, குடும்பத்தை மன்னிக்கவும் நேசிக்கவும் வைக்குது, உலகத்துக்காக பிரார்த்திக்க வைக்குது, எளியோருக்கு சேவை செய்யவும் வைக்குது. நாம பார்த்த அந்த 4 பிரார்த்தனைகளோட ஊற்றுக்கண்ணும் இந்த அன்புதான்.
அப்போ எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா வசனங்களும் கடைசியில அன்புங்கிற ஒற்றை புள்ளில தான் வந்து இணையுது. ஆமா. அப்போ இந்த அன்போட விளைவு என்ன? அது கடைசியில எங்க கொண்டு போய் விடுது? அதுக்கு பதிலா லூக்கா 2:14 வசனம் இருக்கு. என்ன சொல்லுது? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். முதல்ல அன்பு, அதன் விளைவா சமாதானம். இது ஒரு எளிமையான ஆனா ஆழமான வரிசை இல்லையா? ஆமா, அது ஒரு காரண காரிய தொடர்பு. தெய்வீக அன்பு மனிதர்கள் மேல பிரியமா, அதாவது நல்லெண்ணமா வெளிப்படும்போது அதோட தவிர்க்க முடியாத விளைவு தான் பூமியில சமாதானம். அன்பு செயலாகும்போது விளைவு சமாதானமாகுது. சரி, இவ்ளோ நேரம் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுது? கிறிஸ்மஸ்ங்கிறது டிசம்பர் 25ஆம் தேதி வர்ற ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் இல்ல. அது ஒரு மனநிலை, ஒரு வாழ்க்கை முறை. அது தனிப்பட்ட நன்றி உணர்விலிருந்து தொடங்கி குடும்ப உறவுகளை மன்னிப்பு மூலமா பலப்படுத்தி உலகளாவிய அமைதிக்காகவும் சேவைக்காகவும் நம்ம வழிநடத்துற ஒரு தொடர் பயணம். சுருக்கமா சொல்லணும்னா, கடவுள் மனிதர்கள் மீது காட்டும் அன்பு நாம சக மனிதர்கள் மீது காட்டுகிற கருணையாகவும் சேவையாகவும் வெளிப்படணும். அதுதான் இந்த வசனங்கள் மற்றும் பிரார்த்தனைகளின் சாராம்சம். இது ஒரு நம்பிக்கையின் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது ஒரு செயலுக்கான அழைப்பும் கூட. பிரார்த்தனை செய்யறது முதல் படி, அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப செயல்படுறது தான் அடுத்த மிக முக்கியமான படி. சரி, இத நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். கேக்கலாம். அந்த 4வது பிரார்த்தனையில எளியோரிடம் அன்பு காட்டுவதே உமக்கு செய்யும் உண்மையான ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இந்த கிறிஸ்மஸ் காலத்துல உங்க கொண்டாட்டங்களை தாண்டி மற்றவர்களுக்கு நீங்க செய்யும் எந்த ஒரு சிறிய செயல் உங்களுக்கு ஒரு உண்மையான ஆராதனையா அமையும். ஒருவேளை அது பசியால் வாடும் ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதாக இருக்கலாம், இல்ல தனிமையில இருக்கிற வயசானவங்க கிட்ட கொஞ்ச நேரம் அன்பா பேசுறதா இருக்கலாம், இல்ல உதவி தேவைப்படுற ஒரு மாணவருக்கு சின்னதா கல்வி உதவி செய்யறதா இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க. தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா